மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் தன்னுடைய லைஃப் டைம் ஹைல தொடர்ந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக அது வந்து ரேலி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்சைட் இஸ் வெரி மச் லிமிட்டட். அதாவது ஒரு ஓவர் த லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா மேலே பெருசாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு லிமிட்டடு தான். பட் இறங்கிறதுக்கு சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உடனடியாக அது நடக்காது. ஸோ 2024 இந்த வருஷத்தில் அதோட ரெசிஸ்டன்ஸ்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் 22,600, அதிகபட்சம் அது ஒரு 24,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறகு படிப்படியாக வந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இப்போது அப்சைடில் ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000. ஸோ அதே ரேஞ்சு தான் டவுன் சைடில் 2,000 பாயிண்ட் தான் இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் மார்க்கெட்டை வந்து கீழே விழும் பட்சத்தில் அதோட ரேலி ஆனது 2020 2024 வரைக்கும் 7,500 புள்ளிகள்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 23,000 புள்ளிகள் 22,000 புள்ளிகள் வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு ஒரு 1,000-2,000 பாயிண்ட் அதிகபட்சம் போகலாம். ஸோ இதுக்கான ஒரு கரெக்ஷன் மோடு நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்தராக இன்னும் அப்படியே புல் ரேலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 15% ஒரு 20% அதிகபட்சம் வந்து போயிட்டு கீழே இறங்கும் போது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூ பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது அதுக்கான சப்போர்ட் லெவல் கிட்ட வரும்போது நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன், ஃப்ரெஷ் பையர்ஸ் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கீழே இறங்க விட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒன் ஷார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அடிப்படையில் பார்க்கும்போது 21,400 அப்படிங்கிற நம்பர் வந்து அது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் கீழே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 21,400 ஸ்டாப் லாஸை வச்சு நிறைய பேர் வந்து சில பேர் பையிங்கில் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்சைடு வந்து நியர் டைம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000, இப்போ வந்து ஒரு 21,900 22,000 வந்து 1 or 2 வீக்ஸில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி, வணக்கம்.